விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஃப்கோ கம்பெனியிலேருந்து நானோ டிஏபி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஏபிக்கு மாற்று அப்படிங்கிற முறையில் வந்து இந்த நானோ டிஏபி ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த நானோ டிஏபியை எவ்வளோ யூஸ் பண்ணலாம், 1 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம், ஒரு டேங்குக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம், இதில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது, உண்மையிலேயே இது வந்து ஒரு மூட்டை டிஏபிக்கு ஈக்குவலான உரங்கள் இதில் இருக்குதா, இதோடைய ரேட் என்ன, கம்பேரிஷன்ஸ் எல்லாமே தான் நாம் வந்து இதில் செக் பண்ண போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு, ஒரு விஷயங்கள் எல்லாமே மற்ற விவசாயிகளுக்கும் போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நானோ டிஏபி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை பேஸாக வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2021 ஜூன் நினைக்கிறேன், ஓகேங்களா. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நேனோ யூரியா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா யூரியாவுக்கு மாற்றாக இதை நாங்கள் கொண்டு வரோம். 45 கிலோ யூரியா மூட்டையில் என்ன இருக்கோ அது இந்த பாட்டிலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவான சக்ஸஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இப்போ நானோ டிஏபி கொண்டு வந்திருக்காங்க. நானோ யூரியா சக்ஸஸா அப்படின்னு கேட்டால், உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 40% சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். 60% சக்ஸஸ் கிடையாது. நிறைய விவசாயிகள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது, நானோ யூரியா நான் அடித்தேன் ஒன்றுமே கேட்கல பயிர்களுக்கு, நானோ யூரியா நான் ஸ்ப்ரே பண்ணேன் ஒன்றுமே கேட்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் நிறையா விவசாயிகள்கிட்ட ஒரு குறிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில விவசாயிகளுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிசல்ட் கேட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நானோ யூரியா வந்து அளவை வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த 50 மில்லி பர் டேங்க் அப்படிங்கிறது 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லிங்கிற கணக்கு தான், ஓகேங்களா. அதாவது கணக்கு பண்ணுறப்ப 1 லிட்டருக்கு 5 மில்லி டு 10 மில்லி வரைக்கும் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரேஷியோ. அவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்திருக்கு. அவங்களே வந்து இன்றைக்கி அடித்தாங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நானோ யூரியாவை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக இருக்குது. இந்த ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரிசல்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக நானோ யூரியாவில் இருக்குது. இதால் அரசாங்கத்துக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அதை நான் வீடியோட கடைசியில் பேசுகிறேன். இப்போ நம்ம நேராக நானோ டிஏபிக்கு வந்துடுவோம். இப்போ இந்த நானோ டிஏபியை வந்து நானோ டிஏபியும் சரி யூரியாவையும் சரி இஃப்கோ கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேட்டன் வாங்கியிருக்காங்க. அடுத்த 20 வருடங்களுக்கு, அதாவது 2043 வரைக்கும் நேனோ சம்மந்தப்பட்ட டிஏபியாக இருக்கட்டும் யூரியாவாக இருக்கட்டும் அதற்கு பேட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இஃப்கோ கம்பெனியை சேர்ந்தது அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டிஏபி வந்து ரேட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். டிஏபி மூட்டையோட ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 1350 ரூபா 1400 ரூபா வருது. ஆனால் இந்த பாட்டிலோட ரேட் அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் இருக்குங்கிறாங்க, இன்க்ளூடிங் சப்சிடியோடு சேர்த்து. அந்த சப்சிடி இல்லாமல் இதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறது கிடையாது, ஓகேங்களா. யூரியா கூடமே யூரியா நானோ யூரியா பாட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு கூடமே கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறது இல்லை. 245 ரூபாயா 240 ரூபா அது வந்து சேலிங் ரேட்டில் வருது. அதேமாரி தான் அதுலேயும் வந்து சப்சிடி கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து நேனோ ப்ராடக்ட்ஸ்குள்ளே இவ்வளோ மும்முரம் காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சப்சிடி கொடுக்க தேவையில்ல, இதனால் அரசாங்கத்துக்கு வந்து செலவுகள் குறையுது அப்படிங்கிறாங்க. ஸோ நேனோ டிஏபியிலையும் அதுதான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் இருக்கும் 1/2 லிட்டர் நேனோ டிஏபியோடைய ரேட், ஓகேங்களா. இப்போ இது வந்து ஒரு ஆஃப் ப்ரொடக்ஷனோ இல்லை 10% ப்ரொடக்ஷன்லையோ தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நானோ டிஏபி இருக்குது. 31 ஜூலை 2023 இருந்து தான் ஃபுல் ப்ரொடக்ஷனை வந்து டிஏபி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நேனோ மெட்டீரியலில், ஓகேவா. முன்னே இந்த நேனோ அப்படின்னா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. கடுகை விட ரொம்ப சிறியது, அதாவது சர்க்கரையை விட சிறிய அளவு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இந்த பசை, இந்த ஸ்ப்ரெட் மேக்ஸ், இந்த ஆமியல் ஒரு சில ப்ராடக்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு டெக்னாலஜி அவங்க வந்து சொல்லுவாங்க. நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா ரிசல்ட் கொடுக்குமாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு மெத்தேடு தான் வந்து பார்த்திங்கன்னா நேனோ டெக்னாலஜி மெத்தேடு. நேனோ யூரியாவுக்கு பண்ண அதே வேலைகளை தான் இதுக்கும் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி பேக்கில் 18% நைட்ரஜனும் 46% பாஸ்பரஸும் இருக்கும். ஆனால் இந்த பாட்டிலில் 8% நைட்ரஜனும் 16% பாஸ்பரஸும் இருக்குது. மேக்ஸிமம் சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே, வீடியோவில் சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மூட்டை டிஏபிக்கு ஈக்குவலான இது வந்து இந்த பாட்டிலில் இருக்குது, ஒரு மூட்டை ஈக்குவலான டேட்டா வந்து இதில் இருக்குங்கிறாங்க. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த பாட்டில்லையோ இல்லை வெளியவோ ஒரு மூட்டை டிஏபிக்கு ஈக்குவலான கண்டென்ட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. யூரியா பாட்டிலுக்கு வேணால் கிளைம் பண்ணியிருந்தாங்களே தவிர இதில் வந்து கிளைம் பண்ண கிடையாது.
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் அந்த பிசிசிஐயாக இருக்கட்டும், என்டிடிவியாக இருக்கட்டும், இவங்கள மாரி ஆட்கள் தான் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு மூட்டை யூரியாவுக்கான கண்டென்ட் இந்த பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டிஏபிக்கு எந்த ஒரு செய்தி இதழ்களும் சரி, நியூஸ்லேயும் சரி அப்படி ஒரு விஷயத்த சொல்ல கிடையாது. யூடியூப்ஸில் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒரு மூட்டை டிஏபிக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரில. மூட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 18% நைட்ரஜன் இருக்குது, பாட்டிலில் 8% நைட்ரஜன் இருக்குது. இங்கேயே 10% நைட்ரஜன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது. அடுத்ததாக போனோம்னா பாஸ்பரஸ் பி கண்டென்ட் ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 16% தான் இருக்குது, மூட்டையில் 46%. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30% அடி வாங்குது. இன்னமும் நமக்கு அந்த 16 வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ 3 பாட்டில் ஸ்ப்ரே பண்ணோமா நம்ம அந்த கணக்கு தான் வருது. நமக்கு 18-46 நம்ம யூஸ் பண்ணுற டிஏபி யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இதில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும், தண்டு மொத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில காரணத்தினால தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவே வந்து 16% கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மூட்டை டிஏபிக்கு உண்மையிலே இது ஈக்குவலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் கிடையாது, அதான் உண்மை. ஸோ சொல்கிறாங்க ஈக்குவல் அப்படின்னு, பார்ப்போம் என்னன்னு. அதேமாரி இதோட அளவுகள் என்ன அப்படின்னா அவங்க பாட்டில்லையே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது 5 to 10 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. அப்படிங்கிறப்ப 10 லிட்டர் டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 மில்லி வரணும் ஓகேங்களா. அதுவே 12 போகிறப்ப 60 வரணும், 14 போகிறப்ப 70 மில்லி வரணும் ஒரு டேங்குக்கு. நம்ம வந்து ஒரு டேங்குக்கு 50 மில்லின்னு சொல்லுவாங்க, கொண்டு போய் 16 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி நம்ம ஊற்றிட்டு கேட்கலன்னு சொன்னாலாம் கேட்காது. ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் இந்த ரேஷியோவில் இருக்குது. 10 லிட்டர் டேங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 மில்லி போடலாம். இப்போ 14 அப்படிங்கிறப்ப 70 மில்லி ஒரு டேங்குக்கு போட்டாகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரேஷியோ. 70 to 100 மில்லி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு 70 to 100 மில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 50 மில்லி பாட்டில் நம்ம வாங்கக்கூடியது. இன்றைக்கி நம்ம அடிக்கக்கூடிய பேட்டரி ஸ்ப்ரேயர்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 16 லிட்டர் 15 லிட்டர் பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒரு 5 டேங்கு அடிக்கலாம், 5 to 6 டேங்க் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம். 500 ml அவங்க கொடுக்குற பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 500 ml பாட்டில் தான். அதில் 5 to 6 டேங்க் வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். டிஏபி அப்படின்னா 1/2 ஏக்கருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகேங்களா. இதுவே நம்ம மூட்டையை எடுத்தோம்னா 1450 ரூபா வருது, இது 600 ரூபா வருது, 600-700 ரூபா வருது, அவ்வளோதான். ஆனால் அதில் இருக்க கண்டென்ட் அப்படியே இருக்கா அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு யாருமே சரியான பதில் இது வரைக்கும் சொல்லலை, எனக்கும் தெரியல. பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா ஒரு மூட்டை டிஏபியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கண்டிப்பாக இதில் இல்லைங்க, அது மட்டும் என்னால் ஷூராக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் ஓப்பனாகவே வெளியே போட்டிருக்காங்களேங்க. 18-46 வந்து டிஏபியில் இருக்குது, 8-16 தான் இதில் இருக்குது. இது வந்து டிஏபியோட அல்டர்னேட்டிவ்ங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ பாஸ்பரஸ் நமக்கு அதிகமாக தேவைப்படுறப்ப நம்ம வந்து இன்னும் ஒரு 2 பாட்டில் சேர்த்து வாங்கினோமா, 2 பாட்டில் சேர்த்து வாங்கினோம்னா 6, 12, 18 1800 ரூபா வந்துருச்சு. அப்போ அதை விட இது ரேட் எக்ஸ்பென்சிவாக தானே போகுது. ஸோ அப்படி பார்த்தா அப்படி இல்லை வந்து இப்போ ஏக்கருக்கு 2 மூட்டை டிஏபி போடுவோம், அந்த கணக்கு பண்ணி நம்ம இப்படி போனோம் அப்படின்னா 1200 ரூபா வருது. 1200 நான் 300 2 2600 2700 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 2 மூட்டை டிஏபி தான் வரும். பட்டு இப்படி டிஏபி வந்து வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப, இந்த கரண்ட்டை வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 1400 1500 ரூபாயில் க்ளோஸ் ஆகிடும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு மானியம் கொடுக்குற ஒரு வேலையும் மிச்சமாகுது, அவ்வளோதான் ஓகேங்களா. நேனோ டிஏபி யாராச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு நியர்பை பிளேசஸில் எதுவும் அவைலபிலிட்டி வரல, ஆன்லைன்லேயும் பெருசாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் வீடியோ போட முடியல அப்படின்னா உங்களோட ஆடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை கூட நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஃபார்மர்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதாவது உங்கள் வயல்கள் பண்ணியிருக்கணும் மக்காசோளத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இல்லை கடலை போட்டிருந்தாலும் சரி, பருத்தி போட்டிருந்தாலும் சரி, எப்படி இருக்குது, என்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனைக்கு இப்படி சொல்யூஷன் கொடுத்துதான், இந்த மருந்து நான் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படிங்கிற எல்லா ரிவ்யூஸும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை என்னோட ஷேர் பண்ணலாம். ஸோ அதை நான் அப்படியே அப்லோட் பண்ணுவேன். அதில் எந்த ஒரு எடிட்டிங்கோ அது மாதிரியே எதுவுமே கிடையாது, டைரெக்டாக சேனல் அப்லோட் ஆகும். ஸோ இது மூலிமா இன்னும் நிறையா விவசாயிகள் இந்த நோய்க்கு இந்த மருந்து அடிக்கலாம் மாட்டேங்குது, இந்த ரகங்கள் இதில் நல்லா இருக்காட்டுக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறையா விவசாயிகளுக்கு தெரிய வரும். இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறையா பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இவ்வளோ தாங்க நேனோ டிஏபியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இவ்வளோ தான், ஏதாவது வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை இதில் விட்டு போன விஷயங்கள் வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.